அனைவருக்கும் வணக்கம். சிம்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேலூரில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, கவர்மெண்ட் அமைப்பு. ஸோ அந்த அமைப்பில் இருந்து ஒரு இன்டர்வியூ நம்மளோட ஸ்டூடெண்ட் போயிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் அவங்கள எப்படி கொஷின்ஸ் பண்ணாங்க, அந்த கொஷின்ஸ்க்கு அவங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்கங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சிம்கோ அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இந்த சொசைட்டிக்கு கடந்த ஜனவரி மாதம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் ஆச்சு. ஆனால் ஜூலை மாதம் 28 தான் ரிட்டன் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. ஜூலை மாதம் 28 இதுக்கான ரிட்டன் எக்ஸாமுக்கு 100 கேள்வி இருக்கக்கூடிய 1.5 மணி நேர தேர்வு அவங்க எழுதியிருந்தாங்க. அதில் செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள இன்டர்வியூ கூப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கடந்த செப்டம்பர் 29 வேலூரில் இருக்கக்கூடிய டவுன் ஹால் மைதானத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க இன்டர்வியூ. ஸோ அந்த இன்டர்வியூக்கு நம்மளோட கேண்டிடேட் ஒருத்தவங்க போயிருந்தாங்க. அவங்க போயிருந்தவங்களுடைய ரிட்டன் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட்டும் இந்த வீடியோவில் வந்துட்டு போவோம், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அவங்க போயிட்டு இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட இன்டர்வியூவில் எப்படி கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு வேலைகளுக்காக ஒவ்வொருத்தரும் போயிட்டு அந்த இன்டர்வியூவோ அல்லது வந்து ரிட்டன் எக்ஸாமே ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கும் அந்த வேலை வந்து அடுத்த தடவை வரும்பொழுது அப்ளை பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அந்த இன்டர்வியூ பேனலுக்குள்ளே இவங்க உள்ளே போயிருக்காங்க. போன உடனே அவங்கள ரிசீவ் பண்ணுற இன்டர்வியூவர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த இன்டர்வியூ பேனலில் 3 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ உள்ளே போன உடனே உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் இருந்தவங்கள்ட்ட இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இன்டர்வியூவர்ஸ் அப்படின்னா, கேண்டிடேட் கிட்ட முதல்ல உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், படிப்பை பற்றியெல்லாம் கேள்விகள். அதாவது சாதாரணமாக அப்படி தான் பேச்சு ஆரம்பிக்கும். ஸோ அப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு எல்லாருமே ப்ராப்பராக பதில் சொல்லிடுவாங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இன்டர்வியூ வரவங்கள்ட்ட நம்ம அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கேட்கணும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளெக்ஸ் கடை ஒன்று நடத்துகிறாங்க நம்ம கேண்டிடேட். அதனால் நான் வந்து அந்த ஃப்ளெக்ஸ் கடை ரன் பண்ணுறேன் சார் அப்படின்னு இருக்காங்க. அப்போது என்னன்னா, அதை சுற்றி கேள்விகள் ஒரு 2 கேள்விகள் அதை சுற்றி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்படின்னா, அந்த ஃப்ளெக்ஸ் கடையில் என்ன மாதிரி டிசைனிங்க்கான என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது பவர் பாயிண்ட்டு, அடோப் அது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது என்ன டிசைனிங் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒருத்தர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவருக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட லெவல் போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அதை வந்து பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட அஃபீஷியல் சைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த பதில் வந்து அவங்களுக்கு திருப்தியாக இருந்ததா என்னன்னு தெரியல. இப்போ இதே கேள்வியை உங்களோட ஒப்பீனியனுக்கும் நான் விட்டுடுறேன். நீங்களும் வேணால் இதுக்கான ஆன்சரை கொடுங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது அதோட அஃபீஷியல் சைஸ் ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், எத்தனை இன்ச்சுக்கு எத்தனை இன்ச் இருக்கணும், இல்லை எத்தனை எம்எம்க்கு எத்தனை எம்எம் இருக்கணும். ஸோ அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு இந்த வீடியோவில் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிச்சிருங்க. ஸோ அது மாதிரி கேள்வி போயிருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வரீங்க அப்படின்னோடனே அவங்க நாமக்கல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாமக்கல் எதுக்கு ஃபெமிலியர் அப்படின்னு கேட்டப்போ நாமக்கல் முட்டைக்கு தான் ஃபெமிலியர் இல்லையா. ஸோ அதை சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்ததாக ஒரு கரண்ட் சினாரியோ கொஷின்ஸு இல்லை அப்படின்னு பார்த்தா சயின்ஸ் கொஷின்ஸ் மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி வச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போது நிறைய நாடுகள் விண்வெளிக்கு செயற்கைக்கோள்கள், ராக்கெட்டுகளை அனுப்புகிறாங்க. எல்லா நாடுகளுமே ஏதோ ஒரு மெட்டல் மூலமாக செஞ்சு தான் அந்த ராக்கெட் அனுப்புவாங்க. ஆனால் சமீபத்தில் ஏதோ ஒரு நாடு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த செயற்கைக்கோள் பேர் என்ன, அதை அனுப்பின நாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான பதிலையும் நம்ம கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. அந்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் தான் அந்த மரத்தால் செய்யப்பட்ட ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியிருக்கிறாங்க, ராக்கெட் அனுப்பியிருக்காங்க. அந்த ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னா லிக்னோசாட் அப்படின்னு ஒரு ராக்கெட். இப்போ இந்த லிக்னோசாட்டுன்ற ராக்கெட்டு மரத்தால் ஏன் செய்து அனுப்புனாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. ஸோ அந்த ரீசனையும் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காங்க, கேட்காமலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய இஸ்ரோ இருக்குது, இல்லை அமெரிக்காவோட நாசா இருக்குன்னா அவங்கெல்லாம் ராக்கெட்டை அலுமினியத்தால் செய்வாங்க. ஸோ அப்போ அலுமினியம்ங்கிறது நம்ம இப்போ ராக்கெட் அனுப்புகிறோம், உயரத்துக்கு போகுது, அதோடைய செயல்பாடுகள் முடிந்துட்டாலோ அல்லது அது ஃபங்க்ஷன் இழந்துட்டாலோ
அது விண்வெளியில் கழிவுகளாக சுற்றி தான் வரும். ஆனால் இப்போ மரத்தால் செய்யறதுங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கழிவுகளை நம்ம சீக்கிரம் ரிசீவ் பண்ணிட முடியும், அதை வந்து சீக்கிரம் டெமாலிஷ் பண்ணிட முடியும். அப்போ விண்வெளி கழிவுகளை குறைக்கிறதோட நோக்கமாக தான் ஜப்பான் வந்து இப்படி மரத்தால் செய்யப்பட்ட ராக்கெட்டுகளை அனுப்பியிருக்கிறதா சொல்லி இன்டர்வியூவில் கொஞ்சம் கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, சரி தமிழ்நாட்டோட மலைகளின் ராணின்னு எதை சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஊட்டின்னு பதில் உடனே சொன்னதுனால அது சம்மந்தமாக இன்னும் எதாவது செக் பண்ணலான்னு என்ன பண்ணிட்டாங்க, ஏழைகளோட ஊட்டின்னு அப்போ எதை சொல்லுவோம் அப்படின்னா அப்போ ஏற்காடுன்னு அதையும் சொல்லிட்டாங்க. சரி, இப்போது நீங்கள் ஒரு விமனாக இருக்கிறதுனால உங்களுக்கு சமையலில் பயன்படுத்துகிற வாசனை பொருட்கள் தெரியும்ல, அப்போ வாசனை பொருட்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு அது யதார்த்தமான ஒரு கேள்வி தான். கேட்டதுக்கு இந்த மாதிரி பதில் நம்ம அவங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம், நான் உங்களுக்கு ஏலக்காய் லவங்கம் கிராம்புன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட காடுகளோட பரப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பதில் சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் இதுக்கான ஆன்சர் நாம் இங்கே சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கோங்கிறதுனால 22,877 சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டோட காடுகளோட பரப்பளவு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கடைசி கொஸ்டினாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டோட சீஃப் செக்ரட்டரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க சரியாகவே பதில் சொல்லியிருக்காங்க. நான் முருகானந்தம் தான் இப்போதைய சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஸோ அங்கேருந்து அவங்க லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போது இப்படி தான் இந்த இன்டர்வியூ பேனலில் கொஷின்ஸ் இருக்கும். உங்களை வந்து ஏதாவது நீங்கள் மெமரி பண்ணிட்டு வரதை வச்சு செக் பண்ணுவாங்களான்னு இல்லாமல் அந்த டைமில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை செக் பண்ணுறது தான் இன்டர்வியூவோட பணியாக இருக்கும். அதை தான் அவங்க பண்ணுறாங்க. அதனால் இனி வரக்கூடிய தேர்வுகளுக்கு நிறைய பேர் கோர்ட் எக்ஸாம் தேர்வுகளுக்கும் தயாராகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான இன்டர்வியூ செஷன்ஸுமே நாங்கள் வந்து மார்க் இன்டர்வியூ செஷன்ஸும் நடத்தி கொடுத்துட்ருக்கோம். அதனால் அந்த மாதிரி உங்களை நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணிக்கணும். அப்படி ட்ரெயின் அப் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்கில் நீங்கள் போய் அரசு பணியில் உட்காந்துட முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.